Hello friends, last video la pathina nama git install eppadi pandrathu abingiradha pathi paathirundhom. So in the video la nama git oda configurations pathi nama paaka porom. So which means either environment setup appdinu sollalam illa configuration setup appdinu sollalam. So config அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். ஸோ கிட் வந்து நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகணும், லைக் வந்து எனக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேணும், இது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம செட்டப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கிட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கான்ஃபிகரேஷனுக்கு தனியாக ஒரு கமாண்ட் இருக்குது கிட் கான்ஃபிக் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிட் கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் சிஸ்டம் லோக்கல் அப்படின்ட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோக்கல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ லோக்கல் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு மேபி ரெபாசிட்டரினா என்னன்னு தெரில அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெபாசிட்டரின்னு கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டை ஒரு ரெபாசிட்டரியாக கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோட என்டையர் சோர்ஸ் கோடையும் நம்ம வந்து கிட்டில் ஸ்டோர் பண்ணுறதா வந்து ஒரு ரெப்போவாக ஸ்டோர் பண்ணுவோம், ரெபாசிட்டரியாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதான் ஒரு ரெப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரெபாசிட்டரி லெவலில் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த ரெபாசிட்டரியில் இப்போ நீங்கள் பர்டிகுலராக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டில் நான் போடுற கமிட்லாம் நான் பண்ணுற சேஞ்சஸ்லாம் இந்த நேமில் வரணும், என்னோட ஆக்சுவல் நேமில் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் லெவலில் மட்டும் எனக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் வேணும், இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வேணும், அந்த ப்ராஜெக்ட் லெவலில் மட்டும் என்னோட கிட் வந்து இப்படி இருக்கணும், என்னோட கிட் கன்சோல் வந்து இந்த கலரில் இருக்கணும், இந்த சைஸில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலாம். அது வந்து நம்ம லோக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ லோக்கல் அப்படிங்கிறது. அண்ட் தென் சிஸ்டம் செகண்ட் வந்து குளோபல் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ குளோபல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து யூசர் ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் மெஷின் வச்சுருக்கீங்க, மேபி ஒரு விண்டோஸில் மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கலாம். அந்த சினாரியோவில் உங்கள் பர்டிகுலர் யூசர் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற உங்கள் லாகின், அந்த லாகின்குள்ளே நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே எனக்கு இந்த நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து குளோபல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குளோபலில் யூசர் ஸ்பெசிஃபிக், அதாவது இண்டிவிஜுவல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற சேஞ்சஸ் மட்டும். ஸோ இந்த லோக்கல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலில் ரெப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெப்பாசிட்டரிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிக் வந்து கிட் கான்ஃபிக் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம இன்னும் எந்த ரெப்போவும் கிரியேட் பண்ணாதனால நம்மளுக்கு லோக்கல் ரெப்பாசிட்டரி எதுவுமே இருக்காது. பட் இந்த குளோபல் வந்து நம்மளால் பார்க்க முடியும். எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூசர்ஸ்குள்ளே, ஸோ உங்களோட லோக்கல் அந்த டிஸ்கில் யூசர்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களோட யூசர், ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கிட் கான்ஃபிக் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கிட் கான்ஃபிக் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபைல் தான். நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட் பேடில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட சேஞ்சஸ்லாம் இருக்கும். லைக் வந்து எடிட்டர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி மல்டிபிள் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இமெயில் வந்து யார், இமெயிலு, யூசர் நேம் என்ன. ஸோ இது வந்து குளோபல், அதாவது என்னோட பர்டிகுலர் யூசர் லெவலில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து இந்த கிட் கான்ஃபிக் அப்படிங்கிறது குளோபலில் வந்து செட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். சிஸ்டம் அப்படிங்கிறதுனா சிஸ்டம் லெவலில், விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் எத்தனை யூசர் இருந்தாலும் சரி எல்லா யூசருக்குமே எனக்கு வந்து இந்த சேஞ்சஸ் தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் சிஸ்டம் லெவலில். ஸோ சிஸ்டம் லெவல் சேஞ்சஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக இந்த கிட் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த கிட் இன்ஸ்டால் பண்ண இடத்துல, விச் மீன்ஸ் இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த யூசர், ஸோ பர்டிகுலர் யூசர்ஸ்க்குன்னு கிடையாது, எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து இது பொருந்தும். ஸோ அந்த கிட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே எட்ஸெட்ரா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட் கான்ஃபிக் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த கிட் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபைல் த்ரூ அவுட் த சிஸ்டம், லைக் எந்த யூசராக இருந்தாலும் சரி, மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் எனக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும். லைக் வந்து எஸ்எஸ்எல் பேக்கெண்ட் வந்து ஓப்பன் எஸ்எஸ்எல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், லைக் எந்த யூசராக இருந்தாலும் சரி எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து சிஸ்டம் லெவல் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை மெயின் நம்ம 3 இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணுறது. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ட்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒர்க் ட்ரீ, இது வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். மற்ற ரெண்டும் நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த 3 தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3லையுமே நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது லோக்கல் இல்லைனா வந்து குளோபல், இந்த 2 தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக சிஸ்டம் லெவல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா யூசர் மாறும்போது நம்மளுக்கு அந்த டேட்டா மேபி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், யூசர் நேம் இமெயிலாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சிஸ்டம் பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்.
யூஸ் பண்ணுவோம். லைக் சிஸ்டம் லெவல் சேஞ்சஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். அது போக நம்ம ஏதாவது அடிக்கடி சேஞ்ச் பண்ணோம், ப்ராஜெக்ட் லெவலில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இதர் நம்ம லோக்கலில் போடுவோம், இல்லைனா என்னோட இமெயில் நேம் நான் வந்து அக்கௌண்ட் மாற்றிட்டு அப்படின்னா அது வந்து நம்ம குளோபலில் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இதான் வந்து ஃபைல் லொக்கேஷன், கான்ஃபிக் ஃபைல் லொக்கேஷன் அப்படிங்கிறது. நம்மளுக்கு மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது. மேஜராக யூஸ் பண்ணுற லொக்கேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 3 லொக்கேஷன் இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து கான்ஃபிக் வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஃபன் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ எங்களுக்கு இந்த கான்ஃபிகில் உங்களுக்கு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கான்ஃபிகில் வந்து லைக் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த இப்போதைக்கு இது ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் டிஃபால்ட்டாகவே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ புல் பண்ணும்போது ரீபேஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது ஃபால்ஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கமாண்டு. அண்ட் தென் நம்ம நேம் பார்த்தோம். ஸோ யூசரோட இமெயில், ஸோ யூசரோட இமெயில், யூசரோட நேமு அண்ட் எடிட்டர், என்ன எடிட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ டிஃபால்ட்டாக விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. இன்கேஸ் நீங்கள் விம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு என்ன எடிட்டர் வேணுனாலும் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் பிரான்ச் வந்து மாஸ்டர் அப்படின்னு கிரியேட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் பிரான்ச் வந்து மாஸ்டர் அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி க்ரெடென்ஷியல், இந்த என்ன யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புல் ரீபேஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அது நம்ம லேட்டராக பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து என்னோட நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து git config அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் குளோபலாக லோக்கலாக அப்படின்னு சூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து லோக்கல் எடுத்துக்கும். இன்கேஸ் எனக்கு இது வந்து குளோபலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். குளோபல்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த பேராமீட்டர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ, விச் மீன்ஸ் இப்போ நான் யூசர் நேமை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா யூசர் டாட் நேம் கொடுத்துட்டு கோட்ஸ்குள்ளே என்ன நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆயிரும். எகைன் நீங்கள் லிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ எகைன் என்னோட ஓல்டு நேமுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எகைன் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கோ இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எந்த லெவலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைலில் வந்து உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த இமெயில் நேம், லைக் இமெயில் ஐடியும் நேமும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த செட்டப் ஆட்டோ ரீபேஸ் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கமாண்ட். லைக் வந்து இன்ஸ்டால் அந்த ஒரு ரெப்போ புல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி லோக்கலில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். கலர் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாமே நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும். மோஸ்ட்டாக நம்ம வந்து கலர்லாம் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது வந்து நம்மளுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி எடிட்டர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த கோர் எடிட்டரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு என்ன எடிட்டர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு கமாண்ட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற கொடுக்குறேன் அப்படின்னா git configல குளோபலில் ஃபார் எக்ஸாம்பிள் கலர் டாட் ui ட்ரூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ட்ரூ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆட்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த வேல்யூஸ் வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ கலர் டாட் யூஐ ஈக்குவல் டு ஃபால்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேணுங்கிற வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதை நம்ம ஆட்டோ செட்டப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ கிட்டோட கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் தென் கான்ஃபிகரேஷன் லொக்கேஷன்ஸ் பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்டான டாப்பிக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.